வெல்கம் டு நாகூஸ் நலப்பாகம். தினையில் வந்து நம்ம கொலக்கட்டை மாதிரி பண்ண போகிறோம். பிள்ளைங்களுக்கு அது டோக்லா மாதிரி பண்ணி அந்த டிசைனில் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தினையை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு போகிறோம். இதை இப்போயே நம்ம வந்து உப்பும் சீனியும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு சீனியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். தினைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீனி ஒரு 1/4 டீஸ்பூன், கேரட் ஒரு கேரட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை, தேங்காய் பூ, பச்சை மிளகாய் வந்து விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். குழந்தைங்க விதையோடு கடிச்சா உரைக்கும். விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பூ வந்து அந்த கொலக்கட்டையை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இறுகி போகாமல் இருக்கும். தானியங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இறுகி போகும். தேங்காய் பூ சேர்க்கும்போது இறுகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய பால் இறங்கி சாஃப்டாக இருக்கும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகும் சீரகமும் எடுத்திருக்கேன். தினை வந்து குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்க உதவும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றும். கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது தினை. அதே மாதிரி மூட்டு வலியை குணப்படுத்தும். மூட்டில் வந்து நீர் தங்கி வீக்கமாக இருக்கும் சில பேருக்கு மூட்டு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்றும். இதில் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுவே போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். தினையே மஞ்சளாக தான் இருக்கும், இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும், கலராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணியாக அரைச்சிருக்கேன். சிம்மில் வச்சு கிண்டுங்க. இப்போ தேங்காய் பூவை போட்டுக்குவோம். தேங்காய் பூவை எண்ணெயில் போட தேவையில்லை. எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாடை வரும். ரொம்ப போட்டு வதக்க தேவையில்லை. அதனால் இப்போ நம்ம தேங்காய் பூவை போட்டிருக்கோம். இது நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கிண்டணும். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம் நீங்கள். அல்வா மாதிரி வந்துடும். இந்த பக்கம் மாவு நல்லா வெந்துட்டு பாருங்க. இந்த இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடம் லைட்டாக இருக்குது. அது மாவை நல்லா திருப்பி விடணும், எல்லா பக்கம் வேகிற மாதிரி. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நல்லா வெந்தது தெரியும். நல்லா வெந்துருச்சு, அரிசி வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்படி ரவுண்டாக கூட நீங்கள் வேக வச்சுட்டு அப்புறம் கூட கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா டோக்லா மாதிரி இருக்கும் பார்க்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
பிளேட்டில் வந்து நெய் தடவிக்கங்க அல்லது எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் வந்து நல்லா எடுக்க வரும். பத்து நிமிஷம் வச்சுருந்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி. சத்தான ஸ்நாக்ஸும் கூட. இதில் இன்னும் வந்து கடுகும் வெள்ளை எள்ளும் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். பார்க்க இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். வெள்ளை எள்ளு கொஞ்சம், கடுகு, மல்லித்தலையிலேருந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு, எள்ளை வந்து அடுப்பு அமர்த்திட்டு போகணும், இல்லாட்டி எள்ளு வந்து தெரிக்கும். அமர்த்திட்டேன். ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும். நேரம் ஆனாலும் வழுத்து போகாது. நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிறதுனால வழுத்து போகாது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.